விஷ்ணு பிரம்மா பஞ்சாயத்து போர்டில் எப்படிப்பா அப்ரூவல் கொடுக்கான்? எப்படி அப்ரூவல் கொடுக்கான்? அப்ரூவல் கணக்கு என்ன கணக்கு? சாதாரண ஒரு ஓட்டு ஒரு முத்திரையை வாங்கி சாதாரண ஒரு ஓட்டு அந்த மொத்தத்திலே ஓட்டு முத்திரை வாங்கி அப்போ எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான். பஞ்சாயத்து போர்டில் எப்படி அப்ரூவல் கொடுக்கான்? எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுக்கான். கண்டமானிக்கு அப்ரூவல் கொடுத்து போடுங்க. அப்போ பஞ்சாயத்து போர்டு என்ன கணக்குங்கிற நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கணும். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அந்த கேள்வி கேட்கணும். எதுக்கு அப்ரூவல் கொடுக்க, என்ன காரணத்துக்கு அப்ரூவல் கொடுக்க? வழக்கு உள்ளே வருது, வழக்கு ஆடுது, கண்டமானிக்கு கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன கணக்குங்கிற பஞ்சாயத்து போர்டில் நீதிமன்ற கோர்ட்டில் கேள்வி கேட்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்கணும். ஒன்று. இரண்டாவது கணக்கில் தெற்கு ராஜபாளையம் நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேட்கணும். அப்ரூவல் என்ன எதுக்கு போடுதான்? என்ன காரணம்? ரோட்டு காட்டில் பூரா கடையாக கட்டி வச்சுருக்கான். வீட்டுக்கு பூரா அங்கங்கே டாக்டராக 3 மாடி 10 மாடி 20 மாடி போட்டு கொடுக்கான். என்னத்துக்கு அப்ரூவல் போடுதான்? இப்போ அப்ரூவல் கணக்கு பிடிக்காது. அப்ரூவல் போடுற கணக்கு பிடிச்ச கணக்கில் என்ன கணக்கு? சாதாரண ஒரு கை ரேகையை போட்டு ஒரு பேப்பரை அடித்து விட்டு விளையாடுதா? இப்போ டெல்லியில் பார்த்தியாப்பா நீதிமன்ற கோர்ட்டு தெற்கு ராஜபாளையம் கேட்கணும் பஞ்சாயத்து போர்டு. அடுத்தாப்பில் சிலிவுத்தூர் நீதிமன்ற கிளை கேட்கணும். எல்லாம் பஞ்சாயத்து போர்டு போட்டு வந்தானே உள்ளே மாட்டி கிடக்கான். பஞ்சாயத்து போர்டு கைலாசத்தில் பஞ்சாயத்து போர்ட்டில் போய் ஓட்டு முத்திரை போட்டு வந்து தான் கைலாசத்தில் சேட்டை பண்ணி பத்திரமா போட்டு வச்சு சேட்டை சிலுவை இழுவைகள் எல்லாம் இழுத்து வச்சுருக்கான். இப்போ அதுதான் பிடிக்காரு. எத்தனை பத்திரம் போட்டிருக்கான்? அப்போ எந்தெந்த பஞ்சாயத்து போர்டு? இதில் 6 பஞ்சாயத்து போர்டு வருது. 6 பஞ்சாயத்து போர்டு வருது உள்ள கைலாசத்தில் 6 பஞ்சாயத்து போர்டு. அப்போ அடுத்தாப்பில் சிலிவுத்தூர், அதுக்கப்புறம் மதுரையும் கேட்கணும். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்கணும். அப்புறம் எது கொடுக்காம இவ்வளோ போடுதான்? என்ன காரணம்? அந்த கேள்வி கேட்கணும். அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கார், அவர் வைக்கார், நீதி அரசர் கடவுள் வைக்கார். அடுத்தாப்பில் சென்னை மெட்ராஸில் பூரா எங்கே பார்த்தாலும் குளத்தை முக்கி எல்லாம் எதுக்கு அப்ரூவல் கொடுங்க? என்னத்துக்கு? அப்புறம் இது பூமி திடீர்னு கடவுள் வந்து கணக்கு கேட்டால் நான் எங்கே பதில் சொல்ல? நாங்கள் என்னடா பதில் சொல்லணும்? நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி சொல்லணும். ஆணுமென்னு கோர்ட்டார் சொல்லணும். எல்லா விளக்கம் உள்ளே இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டில் உள்ளே இருக்குது. கடவுள் வந்து கேட்பார், திடீர்னு கேட்பார். எல்லா கோயில் ஆலயம்லாம் இருக்குது, இல்லை செய்யாதீங்கடா, இல்லைன்னா நான் மொத்தத்திலே ரிமாண்ட் பண்ணிடுவேன் எல்லாத்தையும் அப்படின்னு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர் ஏதோ ஒரு 10% கொஞ்சம் கடவுளுக்கு பயந்து வேலை செய்கிறவனை வச்சு பெட்டிஷனை வச்சு உள்ளே போட்டு தூக்கி தள்ளணும். மிச்சம் 90 விளையாட்டில் இருக்குது, பயங்கர விளையாட்டில் இருக்குது. அடுத்தாப்பில் அப்ரூவல் போடுற கணக்கு ரோட்டு காட்டுகளில் இத்தனை மாடி பில்டிங் போடலாமா, இத்தனை மாடி செய்யலாமா? எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான். அப்போ அப்ரூவல் கொடுத்த யார்? பஞ்சாயத்து போர்டு. பஞ்சாயத்து போர்டில் தான் வளைச்சி நிற்பார். டெல்லியில் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி வச்சு பலாயிரம் கோடிகளை வச்சு போட்டு பில்டிங்கை கட்டி வச்சுருக்கான். அப்போ அப்ரூவல் கொடுத்தது யார்? டெல்லியில் பஞ்சாயத்து போர்டு. அங்கே வெளிநாட்டிலேருந்து எல்லா அடித்த பேப்பர் மாதிரி அங்கே உள்ள பேப்பரை வாங்கி விளையாடுதான். எப்படி? பிரதமர் மோடி எல்லா இடத்துலையும் விளையாடுதான், பம்பரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த பேப்பரை வச்சு தான் இப்போ பஞ்சாயத்து போர்டை பிடிக்காரு. பஞ்சாயத்து போர்டில் பிடிக்கிறது பேப்பர். ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் டோர் நம்பர் வீடு வரைக்கும் தூக்கி மாட்டி கொண்டு வருவார். மாட்டிட்டார், கணக்கு விட்டுட்டார். அதான் நீதிமன்றம் கோர்ட்ஸு கணக்கு கொடுக்காரு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோப்பா. டெல்லியில் 5க்கு 5 நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு அங்கே உள்ள கணக்கு கேட்டுக்கோப்பா. இவ்வளோ பெரிய பிளவர் போடுதான், இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுதான். இது கேட்குற கேள்வி இல்லையா? அப்போ பஞ்சாயத்து போர்ட்டுக்கு நோட்டீஸ் விட வேண்டியானே? நோட்டீஸ் நீதிமன்றத்திலேருந்து விடணும். இப்போ கணக்கு இவர் பிடிக்கிற எல்லா பஞ்சாயத்து போர்டும் அடைச்சிடுவார். ஒரு பஞ்சாயத்து போர்டு விட மாட்டார். முக்கால் சதியம்.